ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த தாட்சாயணி கரெக்டாக தாலி கட்டுற நேரத்தில் அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. இல்லைன்னா அந்த இடத்துக்கு போய் நம்ம கௌதம் அந்த எஸ்எஸ்கே தூக்கி வாரி போட்டு சுற்றி கீழே போட்டுருப்பார். பீம் எதிரிகளை பந்தாடுறாருல அந்த மாதிரி. ஆனால் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லணும். சரிடா, இல்லை எஸ்எஸ்கே நீ தான் என் அம்மாவை கெடுத்தவன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே உன்னை விட்டு வச்சா நீ பெரிய பெரிய இதுவெல்லாம் பண்ணுறதுக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது. என் அம்மாவை கொலை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல வெறியோட சுற்றிட்டு இருக்கிற நம்ம கௌதம் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கார்த்தியோட டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம அம்மாவோடைய கஷ்டத்தை தீர்க்கணும், அவங்க 2 பேரையும் பார்த்துக்கணும், ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வேலைக்கு போகணும்னு நினச்சாரு. ஆனால் இப்போ டைப் பண்ணுறதுனால அவருக்கு கோடிக்கணக்கில் லாபம் வரப்போகுது. அதனால் இனிமேல் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. அதுக்காக எந்த வேலையும் சும்மா செய்யாமல் இருக்க போகிறதில்ல. அவருடைய ஹார்ட் ஒர்க் எல்லாமே பிஸ்னஸ் சைட்டில் கரெக்டாக இருக்கும். அதுக்காக இப்போ ஃபுல் ஃபார்மில் இருக்கிற நம்ம கௌதம் முதல்ல இந்த எஸ்எஸ்கே கதையை முடிப்போம். அதுக்கப்புறம் அதை பார்த்துப்போம். ஏன்னா இத்தனை வருஷமாக அவனால் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. என் அம்மாவை கஷ்டப்படுத்தினவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலையிலே தூங்கி எழுந்தவர் நேராக அந்த எஸ்எஸ்கேவோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் அமைதியாக சோஃபாவில் உட்காந்துட்டுருக்காரு. முதல்ல எழுந்து வந்தால் நம்ம தாட்சா எழுதுக்கிட்டு யாரா இது கௌதம் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஏய் கௌதம், நீ எதுக்காக இங்கே எதுக்காக இங்கே உட்காந்துட்ருக்க, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்ல. ஏய் சீப்போ, நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு பச்சா இதுவாகவே இல்லை, எனக்கு டைமும் இல்லை, நான் அந்த எஸ்எஸ்கேவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. எஸ்எஸ்கேவையா எதுக்காக நீ பார்க்கணும், ஒழுங்கு மாதிரியே வெளியே போய்டு, இல்லை உன்னை போலீஸை பிடிச்சி உள்ளே தள்ளுவான் அப்படின்னு சொல்ல. என்ன பிடிச்சி தள்ள போகிற, வெயிட் பண்ணு அந்த எஸ்எஸ்கே வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு தான் இங்கே எஸ்எஸ்கேவை கூப்பிட்டு வரேன். நீ என்ன பேச போகிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு தான். அவர்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு எந்த இதுவும் இல்லை, தயவு செஞ்சு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல. நீங்கள் கூப்பிட்டு வாங்கலேன், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் போய் இவங்க எஸ்எஸ்கேவை கூப்பிட்டு வராங்க. எஸ்எஸ்கே அந்த கௌதம் எதுக்கு அங்கே வந்திருக்கான், அவனா பெரிய ஆளா, அவனை நல்லா பார்க்க வரல போ அப்படின்னு சொல்ல. என்ன எஸ்எஸ்கே நேற்று இங்கே ரொம்ப ஓராக போயிட்டுருக்கீங்க, நீங்கள் கோவிலில் நடந்த விஷயத்தவே இன்னும் என்ன இதுன்னு முழுசு என்கிட்ட சொல்ல. ஆனால் இப்போ என்கிட்ட எதாச்சும் மறைச்சிங்க, அதுக்கப்புறம் நான் மனுஷவே இருக்க மாட்டேன். இப்போ எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்ல. நான் சொல்கிறேன், இவன் தான் என் அம்மாவுக்கு எடுத்த துரோகி. இவனால தான் என் அம்மா இத்தனை வருஷமாக வனவாசம் இருந்த மாதிரி என்னை விட்டு இருந்தாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க வாழ்க்கையில். அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த எஸ்எஸ்கே தான். இந்த எஸ்எஸ்கே நிம்மதியாக இருக்கக்கூடாதுமா, நிம்மதியாக இருக்கவே கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் பண்ணாத தப்பு இல்லை, இவன் பண்ணாத கேக் மாதிரி கிளாடி வேலை எதுவுமே இல்லை. இவ்வளோ வேலையும் பண்ணிவிட்டு எவ்வளோ தைரியமாக சுற்றிட்டு இருந்தான் தெரியுமா. அதுவும் இல்லாமல் ஒரே நேரத்தில் 2 பொம்பளைங்களை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கான். அதுவும் எப்படி, இவனுடைய சொகத்துக்கு ஒன்று, இவனுடைய சொத்துக்கு ஒன்று. அந்த சொத்து உங்ககிட்ட இருக்குது. சொகத்துக்காக என் அம்மாவை நாஸ்தி பண்ணிட்டாங்க. அதனால் என் அம்மா இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுட்டாங்க. அம்மா யாருன்னே தெரியாமல் வளர்ந்த எனக்கு ஜானு நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் என் அம்மாவோட இல்லாமல் போயிட்டேனே அப்படின்ற ஏக்கம் ஒவ்வொரு நாளும் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு காரணமான அந்த எஸ்எஸ்கேவை துண்டு துண்டாக வெட்டாம மாட்டேன்னு சொல்ல. என்னப்பா பேசிகிட்டு இருக்க, அப்போ நீ தான் அந்த பையனா அப்படின்னு சொன்னதும் தாட்சாயணிக்கும் ஷாக்கு, அந்த எஸ்எஸ்கேவும் ஷாக்கு. அட பாவி, இத்தனை வருஷமாக நான் உன்னை எதிரியாக நினச்சிட்டு இருந்தேன், நீ தான் என்னோட பையனடா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஷாக்காக நின்றுட்டுருக்கேன் நம்ம எஸ்எஸ்கேக்கு. நான் இத்தனை நாளாக ரேவதிகிட்ட கெஞ்சிட்டு இருந்தது, என் பையனை பார்த்தோன்னே அவனுக்கு சொத்து பற்றி எல்லாத்தையும் எழுதி வைக்கணும் அப்படின்றதுக்காக இல்லைடா, உன்னை போட்டு தலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பக்கத்தில் இருந்த கத்தி எடுத்து குத்த வராரு. அதனே கையை பிடிச்ச நம்ம கௌதம் கையை தட்டி விட்டுட்டு சோஃபாவில் கீழே தள்ளி கழுத்தில் கையை வச்சிடறாரு. ஏன்டா உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் அம்மாவை கொலை பண்ணணும்னு நினச்சதும் இல்லாமல் என்னையும் கொலை பண்ண நினச்சிருப்பேன். இப்போ பார், நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், ஆனால் உன் முன்னாடி என் அம்மாவை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுவேன். உன்னை நடுத்தெருவில் நிற்க வைப்பேன். ஏன்னா இத்தனை வருஷம் என் அம்மாவை எவ்வளோ கஷ்டப்படுத்தி அவங்கள நடுத்தெருவில் நிற்க வச்ச அந்த கஷ்டத்தை நீயும் படணும் எஸ்எஸ்கே, நீ கண்டிப்பாக படணும். நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு கேவலப்பட்டு நிற்கிற பற்றியா, அதை நான் பார்த்தே ஆகணும். அதுக்கு வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். என் அம்மாவை மகாராணி மாதிரி வாழ வைக்க போகிறேன். அதை பார்த்து நீ எங்கள் காலில் விழுந்து கெஞ்ச போகிற, என்னை ஏற்றுக்கோங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தாட்சாயணியெல்லாம் இப்போதைக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான். நீ எதுக்கும் உதவாதவன், நீ யூஸ்லெஸ் அப்படின்னு தெரிஞ்சு அவனை தூக்கி போட்டு போயிடுவான். ஆனால் என் அம்மா அப்படி இல்லை, உயிரியே வச்சுருக்காங்க. இப்போ கூட உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, உன் உயிருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் என் கண்ணில் படாமல் உன்னை வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ தெரிஞ்சிச்சுல, இனிமேல் நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக விளாசி விட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன, இனிமே தான் என் சுயரூபத்தை பார்க்க போகிறேன், இனிமேல் நீ நான் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நரகண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம கௌதம் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.